வெல்கம் டு அப்பு வில்லேஜ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை, அதாவது ஜிலேபி கெண்டைன்னு சொல்கிற மீன் வறுவல். இது ஆறு குளங்களில் மட்டும்தான் இருக்கும். நாங்களே பிடிச்சிட்டு வந்து செய்கிறோம். இதான் எங்கள் வீட்டு கொல்லை. சாரி ஃப்ரெண்ட்ஸ், லேட்டாக வீடியோ போடுறேன், உடம்பு சரியில்லை, அதான். வாங்க வறுக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க பிறலாம். நல்லா கல்லில் வச்சு தேய்க்கணும் மீன், அப்போ தான் நாட்டு மீன்லாம் இது நல்லாயிருக்கும். மிளகாய் தூள், மீன் நல்லா வடை வடையாக அரிஞ்சு வச்சுருக்கோம். புதுசாக சேனலை பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோம். சால்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு, உரப்பு உப்பெல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு முட்டை, அதாவது முட்டை எதுக்குன்னா உடையாம மீன் வறுக்கலாம். இப்போ செங்கால மீன்லாம் வறுக்கும்போது உடஞ்சிக்கும், ஆனால் முட்டை சேர்த்து பெசரி வறுத்திங்கன்னா உடையாது. செங்கால மீன்லாம் வறுத்தா தூள் தூளாக போயிடும். இது வந்து முட்டை சேர்த்தா அது ஒரு வாசனை நல்லாயிருக்கும். எல்லாரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இப்போ மீன் துண்டை போட்டு பெசரி வச்சுக்கணும். உங்களுக்கு தேவைன்னா லெமன் ஊற்றிக்கோங்க. நல்லா மீன் பார்க்கவே வடை வடையாக இருக்குது பார்த்தீங்களா. கெண்டை மீனோட இந்த ஜிலேபி மீனுங்கிறது முள் கம்மி தான். கடையிலே நாட்டு மீன் கடையிலையும் விற்கும். நாட்டு மீன்லாம் எப்படி தெரியுமா ஆகணும்? இப்போ குளத்துல தண்ணி, ஆற்றுல தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா அப்போல்லாம் மீன் வாங்கிடாதீங்க. அது எப்படின்னா சேறு வாசம் அடிக்கும், அது ஒரு மாதிரியா. ஏன்னா சேத்துலேயே இருக்கிறதுனால சேறு வாசம் அடிக்கும். அதாவது நாட்டு மீன்லாம் இப்போ தொட்டியில் வீட்டிலலாம் வளர்க்குறாங்கள்ல, அந்த மாதிரி இடத்துல வாங்கினா நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா பெசரி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இப்போ வறுக்கலாம்.
எண்ணெய் ஊற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் போட்டு திருப்பி திருப்பி போட்டு வேக வைங்க. பேக்ரவுண்டில் படம் ஓடிட்டுருக்கு, சவுண்டெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ வறுத்து எடுத்தாச்சு. வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனல்ஸோட அப்டேட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.